Princess Saifan. மாலை நேரம். மரத்தடியில் அமைதியாக அமர்ந்து கொண்டு ஓலைச்சுவடியில் ஏதோ ஆழமாக எழுதி கொண்டிருந்தார் திருவள்ளுவர். அவரின் முகத்தில் சிந்தனையும் அமைதியும் கலந்திருந்தது. அதை தூரத்திலிருந்து பார்த்த சிறுமி ஜனனி மெதுவாக அருகில் வந்தாள். ஜனனி, ஐயா, நீங்கள் என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? திருவள்ளுவர் சிரித்தபடி தலை நீட்டி அவளை நோக்கினார். திருவள்ளுவர், மகளே, நான் உலகம் வாழ வழிகாட்டும் சொற்களை எழுதி கொண்டிருக்கிறேன். இதோ இந்த குறளை பாரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஜனனி ஆச்சரியமாக பார்த்தாள். ஜனனி, இதன் அர்த்தம் என்ன ஐயா? திருவள்ளுவர், எல்லா எழுத்துக்களுக்கும் ஆ முதல் எழுத்து போல இந்த உலகில் உள்ள அனைத்திற்கும் ஆரம்பம் ஆதி பகவன் என்பதே. அதாவது நாம் எதை செய்தாலும் நல்ல எண்ணத்துடன் கடவுளை நினைத்து தொடங்க வேண்டும். ஜனனி சற்று யோசித்து அருகில் இருந்த ஒரு காய்ந்த செடியை பார்த்தாள். ஜனனி, ஐயா, இந்த செடி வாடி போயிருக்கிறது. நான் இதற்கு தண்ணீர் ஊற்றலாமா? திருவள்ளுவர் மகிழ்ச்சியுடன் தலையசைத்தார். திருவள்ளுவர், அதுவே அந்த குறளின் உண்மை மகளே. நல்ல எண்ணத்துடன் தொடங்கும் செயல் உயிர்களுக்கு நன்மை தரும். ஜனனி உடனே ஓடி தண்ணீர் கொண்டு வந்து செடிக்கு ஊற்றினாள். சில நாட்களில் அந்த செடி பசுமையாக முளைத்தது. அதை பார்த்த ஜனனியின் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. திருவள்ளுவர், பாரு மகளே, ஆ போல நீ எடுத்த முதல் நல்ல செயல் இப்போது ஒரு உயிரை காத்திருக்கிறது. அன்று முதல் ஜனனி எதையும் நல்ல எண்ணத்துடன் தொடங்க வேண்டும் என்று மனதில் உறுதி கொண்டாள். நீதி: நல்ல தொடக்கம் நல்ல முடிவை உருவாக்கும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் கருணையும் நல்ல எண்ணமும் கொண்டதாக இருக்க வேண்டும்.